வணக்கம். என் பேர் டாக்டர் மிதுன் பிரசாத். நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். இசிடி ட்ரீட்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். மாடிஃபைடு எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி. அது சைக்கியாட்ரியில் மெடிக்கேஷன் கவுன்சிலிங் மாதிரி அதுவும் ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். நிறைய பேருக்கு அதை பற்றின ஒரு நல்ல விழிப்புணர்வுன்றது இல்லை. ஏன்னா அதை முன்னாடி காலத்தில் ஷாக் ட்ரீட்மெண்ட்டுன்றது சொல்லுவாங்க. அதுவும் நம்ம நிறைய பேஷண்ட்ஸுக்கு தேவை இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்க ட்ரீட்மெண்ட் தான். அது பயப்படுற அளவுக்கு ஏதோ விபரீதம் ஏற்படுறதோ உடம்பு நரம்பில் வீக்னஸ் ஏற்படுற மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்போ மாத்திரை கொடுக்கறது எது கொடுக்குறாங்கன்னா, மூளையில் சுரக்கிற சில கெமிக்கல் கரெக்டான நிலையில் சுரக்கலை, இல்லை அதிகமாக சுரக்கிற பட்சத்தில் மெடிக்கேஷன் கொடுத்து அந்த நோயை நம்ம சரி பண்ணுறோம். அதே மாதிரி இசிடியும் ரொம்ப மினிமலான எலக்ட்ரிக் சார்ஜ் தலையில் இந்த இடத்துல ஒரு ப்ரோப் மூலிமா வச்சு பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த சுரபிகளை கரெக்டாக சுரக்க வைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். எல்லாருக்கும் நம்ம இசிடின்றது சஜஸ்ட் பண்ண மாட்டோம். தீவிர மனநோய் இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சிவியர் டிப்ரெஷன், சூசைடல் தாட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அவசரமாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள காப்பாற்றணுன்ற பட்சத்தில் ட்ரீட்மெண்ட் ரெசிஸ்டன்ட், அதாவது டிப்பிக்கலாக மெடிக்கேஷன்ஸோ கவுன்சிலிங்கோ ரெகுலர் சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் வேலை செய்யலை, இல்லை அவங்களுக்கு ஒத்து வரலைன்ற பட்சத்தில் நம்ம இசிடியை கையாளுவோன்னு சொல்கிறேன். அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல எந்த ஒரு லாங் டேர்ம் டேமேஜோ லாங் டேர்ம் பிரச்சனையோ வரதில்லை. காமனாக அதில் பார்க்குற சைடு எஃபெக்ட் என்னன்னு கேட்டால், ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் வரும். அந்த இன்றைக்கி இசிடி பண்ணோன்னா சுற்றி இருக்கிற ஒரு வாரம் 2 வாரம் நடக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது. அந்த விஷயங்களை அவங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியாது. அது ஒன்று மட்டும்தான் அதில் நம்ம பார்க்குற காமனான சைடு எஃபெக்ட். அந்த இசிடி பண்ணும்போது அனஸ்தீஷியா, மயக்க மருந்து கொடுத்து தான் நம்ம இசிடி பண்ணுவோம். ஒரு சின்ன மயக்க மருந்து, ஷார்ட் ஜிஏன்ற மாதிரி மயக்க மருந்து கொடுத்து பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த இசிடியை பற்றின உண்டான அந்த அவேர்னஸ் இருக்காது. இசிடி கொடுக்குறோம், ஷாக் கொடுக்குறோம், அந்த பெயினோ அந்த இம்பேக்டோ அவங்களுக்கு இருக்காது. இசிடி ட்ரீட்மெண்ட்டை பற்றி நிறைய மித்ஸ் இருக்குது. அதில் எந்த ஒரு லாங் டேர்ம் டேமேஜோ லாங் டேர்ம் பிரச்சனைகளோ கிடையாது. தைரியமாக தேவை இருக்கிற சுச்சுவேஷனில் இசிடி எடுத்துக்கலாம்.